2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இளைஞர் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்படும் வாய்ப்புகள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் தீவிரமான விவாதம் நிலவி வருகின்றது. மாநிலத்தில் 1.12 கோடிக்கும் அதிகமான இளம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் அவர்களின் ஆதரவை பெறுவதற்கான போட்டி கட்சிகள் மத்தியில் அதிகரித்து உள்ளது. ஒரு பக்கம் நடிகர் விஜய் தனது அரசியல் வருகையால் இளைஞர்களின் வாக்குகளை பெருமளவில் ஈர்த்து வருகிறார். இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இளைஞர்களுக்கே அதிக அளவில் சீட்டு வழங்கி புதிய தலைமுறை அரசியல் உருவாக்க முயற்சி மேற்கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் தரைமட்டத்தில் நீண்ட காலமாக உழைத்து வந்த இளம் தலைவர்களை முன்னிறுத்துவது தேசிய கட்சியான பாஜகவிற்கு ஒரு முக்கியமான அரசியல் யுத்தியாக கருதப்படுகின்றது என அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து பாஜக வேட்பாளர் பட்டியலை சுற்றி எழுந்துள்ள விவாதங்களும் ஏராளம். அதாவது கட்சிக்காக பல ஆண்டுகளாக டயர்ட்லெஸ்ஸாக உழைத்து வந்த இளம் தலைவர்களில் பலருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லையாம். குறிப்பாக தமிழக அரசியலில் கடந்த சில ஆண்டுகளில் வலுவான அடையாளத்தை உருவாக்கிய அண்ணாமலை IPSற்கு இந்த தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு உறுதியற்றதாக இருப்பது தொண்டர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சியின் ஆதரவை விரிவுபடுத்திய அவருக்கு கூட்டணி அரசியலின் கட்டாய சமரசங்களால் பின்தள்ளப்படுகிறாரா என்ற கருத்தும் பரவலாக பேசப்படுகின்றது. அதேபோல் சென்னை வேளச்சேரி தொகுதியில் 2023 ஆண்டு முதல் தொடர்ந்து மக்களுக்காக பணிகளில் ஈடுபட்டு வந்த SG சூர்யாவின் நிலையும் கேள்விக்குறியாகி உள்ளது என்று தொண்டர்கள் குமுறிக்கொண்டு இருக்கின்றார்களாம். மழை வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர் காலத்தில் மக்களுக்காக களத்தில் செயல்பட்டு உள்ளூர் மக்களிடையே நம்பிக்கை பெற்றவர் என்ற அடையாளம் இருந்தும் அவருக்கு வேட்பாளர் பட்டியலில் இடம் கிடைக்காதது மிகுந்த வேதனையை அளிக்கின்றது என்ற தகவல் வெளியாகி வருகின்றன. பல உளவுத்துறை மற்றும் தரைமட்ட ஆய்வுகளில் அவர் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு அதிகம் என கூறப்பட்டு இருந்த போதிலும் இறுதி முடிவில் வேறு காரணிகள் மேலோங்கி உள்ளன என்ற விமர்சனமும் எழுந்திருக்கின்றன. இது தனிப்பட்ட தலைவர்களின் வாய்ப்பு இழப்பாக மட்டுமே பார்க்கப்படவில்லை. ஆனால் தரைமட்டத்தில் உழைக்கும் இளைஞர்களின் அரசியல் முன்னேற்றம் இட்செல்ஃப் பாதிக்கப்படுகின்றதா என்ற பெரிய கேள்வியை இது எழுப்புகின்றது. குறிப்பாக கட்சியின் வளர்ச்சிக்காக நீண்ட காலம் உழைத்தவர்களுக்கு பதிலாக கூட்டணி சமநிலைகள், சமூக கணக்கீடுகள் மற்றும் தேர்தல் கணிதம் போன்றவை முன்னுரிமை பெறுகின்றனவா என்ற சந்தேகமும் வலுத்து வருகின்றது. இதனால் கட்சி அடிப்படையில் செயல்படும் தொண்டர்கள் மத்தியில் விரக்தி நிலவுகிறது என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன என வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். இதற்கிடையில் திமுக மற்றும் அதிமுக போன்ற பாரம்பரிய கட்சிகள் கூட இம்முறை சில தொகுதிகளில் இளம் முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கின்றார்கள். தலைநகர் சென்னை உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகளில் இளைஞர்களை முன்னிறுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் பின்னணியில் வித்தியாசமான கட்சி என தன்னை விளம்பரப்படுத்தி வந்த பாஜகவில் இளைஞர்களுக்கான பிரதிநிதித்துவம் எதிர்பார்த்த அளவில் இல்லையாம் என்ற கேள்விகள் அரசியல் அரங்கில் தொடர்ந்து எழுந்து வருகின்றது. தேசிய தலைவராக திரு நிதின் நபீன் தனது 45 வயதில் பதவியேற்று அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்கும் முன்னெடுப்புகளை எடுத்து வரும் வேளையில் தமிழ்நாட்டில் ஏன் இந்த நிலை என்ற குழப்பம் அதிகரித்து உள்ளது. வருங்காலத்தை தீர்மானிக்கும் மாபெரும் அரசியல் மாற்றத்திற்கு இளைஞர்கள் மட்டுமே திரைக்கோள். உண்மையான உழைப்பாளிகளை ஓரங்கட்டுவது கட்சியின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே சிதைத்துவிடும் எனவும் உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குமா அல்லது அவர்களின் தியாகம் இருட்டடிப்பு செய்யப்படுமா என்ற கேள்விகளும் ஏராளமாக எழுந்துள்ளது. வரவிருக்கும் தேர்தலில் இளைஞர்களின் வாக்குகள் தீர்மானிப்பதாக இருக்கும் சூழலில் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகங்களை முன்னிறுத்துவதில் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தரைமட்டத்தில் உழைத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டதா நீண்ட காலத்தில் கட்சியின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடும் என்ற எச்சரிக்கையும் முன்வைக்கப்படுகின்றார்கள் வல்லுநர்கள். இளைஞர்களின் அரசியல் பங்கேற்பு அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத எந்த முடிவும் எதிரொலியை ஏற்படுத்தும் என்பது நிபுணர்கள் கருத்தாகும். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் வெறும் ஆட்சி போட்டியாக மட்டுமல்லாமல் கட்சிகள் தங்களது எதிர்கால தலைமுறையை எப்படி வடிவமைக்கின்றன என்பதற்கான ஒரு முக்கியமான சோதனையாகவும் பார்க்கப்படுகின்றது. உழைத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குமா அல்லது அரசியல் சமரசங்களின் பின்னணியில் அவர்கள் பின்தள்ளப்படுகிறார்களா என்பது இந்த தேர்தலில் அரசியல் நிலைப்பாட்டை மட்டுமல்லாமல் வருங்கால அரசியல் திசையையும் தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாகவே உருவெடுத்துள்ளது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.